டிப்ஸ் 992. மட்டன் கறி நன்றாகவும் சீக்கிரமாகவும் வேக மட்டனுடன் ஒரு சிறு துண்டு பப்பாளி சேர்த்தால் மட்டன் வேகமாக வெந்துவிடும். டிப்ஸ் 993. கீரை சமைக்கும் பொழுது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் கீரையின் நிறம் மாறாது. டிப்ஸ் 994. பருப்பு வேக வைக்கும் பொழுது நெய் சேர்த்து சமைத்தால் சாம்பார் ருசியாக இருக்கும். டிப்ஸ் 995. வீட்டில் எறும்பு நடமாட்டம் இருந்தால் அங்கு கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவிவிட்டால் எறும்பு தொல்லை இருக்காது. டிப்ஸ் 996. சாதம் வடிக்கும் பொழுது குழைந்து விட்டால் உடனே சிறிதளவு நல்லெண்ணெயை சேர்த்து இறக்கினால் அதிகம் குழையாமல் இருக்கும். டிப்ஸ் 997. கேழ்வரகை ஊற வைத்து அரைத்து பால் எடுத்து அல்வா போன்று செய்யலாம். அதிக ருசியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். டிப்ஸ் 998. நண்டு வடை உடையாமல் இருக்க முட்டை ஒன்றை உடைத்து கலந்து பிசைந்தால் நண்டு வடை உடையாமல் மொறுமொறுப்பாக இருக்கும். டிப்ஸ் 999. நான்வெஜ் குருமா செய்யும் பொழுது துருவிய தேங்காயுடன் முந்திரி பேஸ்ட் சேர்த்து அரைத்து குருமாவில் சேர்த்தால் சுவை கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 1000. நிறைய பூண்டு உரிக்கும்படியாக இருந்தால் வெறும் வாணலியில் லேசாக வதக்கிட்டு உரித்தால் சுலபமாக தோல் வந்துவிடும்.